ஹலோ நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் யூனிவர்ஸ். நான் உங்கள் அனீஷ். கணக்கே இல்லாத ஆச்சரியங்களையும் ரகசியங்களையும் கொண்டுள்ளது தான் நம்மளோட பிரபஞ்சம். கோடிக்கணக்கான கோள்களும் கணக்கே இல்லாத நட்சத்திரங்களும் உள்ள நம்மளோட பிரபஞ்சத்தோட டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொத்த பிரபஞ்சத்தில் வெறும் 5% மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், வெறும் 5% ஆஃப் த யூனிவர்ஸ் மட்டும்தான் நம்ம டெலஸ்கோப் வழியாக கண்ணால் பார்க்க முடியுமா. மிச்சம் 68% வெறும் டார்க் எனர்ஜியாகவும் 27% டார்க் மேட்டராக இருக்கனால நம்ம கண்ணுக்கே தெரியாதான். ரெண்டாவது ஃபேக்டை இப்போ பார்ப்போம். 2016 மெக்சிகோவில் NRAOன்ற ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் யூனிவர்ஸ்லேருந்து ஒரு சிக்னல் வந்ததை ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த சிக்னலை அனலைஸ் பண்ண சயின்டிஸ்ட் அது 5 பில்லியன் லைட் இயர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 5 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சிக்னல் ஸ்டார்ட் ஆனப்போ நம்ம சோலார் சிஸ்டமே கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏப்ரல் 2019 கேட்டி பவுமன்ற பொண்ணோட அல்காரிதம்னால எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோல் பிக்சர். இந்த பிளாக் ஹோலோட சைஸ் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 310 மில்லியன் ட்ரில்லியன் டைம்ஸ் நம்ம எர்த்தோட பெருசு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நமக்கெல்லாம் பிளாக் ஹோல் பற்றி தெரியும். ஒயிட் ஹோல் பற்றி எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரை கண்டுபிடிக்கலனாலும் இதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் ஆப்போசிட். எப்படின்னா, பிளாக் ஹோலில் எப்படி எந்த ஒரு லைட்டுமே வெளியே போக முடியாதோ அது மாதிரி எந்த ஒரு லைட்டுமே ஒயிட் ஹோல்குள்ளே போக முடியாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸ்பேஸ்ன்றது முழுமையாக சைலண்டானது. ஸ்பேஸில் ஏர் இல்லாத காரணத்தினால எந்த ஒரு சவுண்டும் ட்ராவல் ஆகாது. உதாரணத்துக்கு, நீங்களும் உங்கள் நண்பரும் ஸ்பேஸில் இருக்கதா நினச்சிக்கோங்க. இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நீங்கள் கத்துறீங்க. ஆனால் அங்கே ஏர் இல்லாத காரணத்தினால நீங்கள் சொல்கிற விஷயம் அவர் காதுக்கு போய் கேட்காது. மூன் தான் எர்த்தோட நேச்சுரல் சேட்டிலைட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மூன் இப்போ எர்த்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு 4 சென்டிமீட்டர், அதாவது 1.6 இன்ச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பில்லியன் இயர்ஸில் அது எர்த்தை விட்டு சுத்தமாக தள்ளி போயிடும். பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 24 ஹவர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி சூரியன் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சூரியன் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு குறைஞ்சது 25 டேஸ்லேருந்து 35 டேஸ் எடுத்துக்குதான். யூனிவர்ஸில் கணக்கே இல்லாத அளவுக்கு ஸ்டார்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். அதில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னு தெரியுமா? யூனிவர்ஸில் நம்ம டெலஸ்கோப் வழியாக பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸோட எண்ணிக்கை மட்டும் 70 செக்ஸ்டில்லியனா. அதில் 0 போட்டு பார்த்தா எவ்வளோ வரும்? ப்ளூட்டோவில் ஒரு நாளுன்றது 153.6 மணி நேரம். அதை பூமியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு நாளுன்றது 6 நாள் 9 மணி நேரம் 36 நிமிஷம். அங்கே மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனோட ஆவரேஜ் ஆயுட்காலமே வெறும் 10 வருஷம்தான். நம்ம மார்ஸ் பற்றியும் மூன் பற்றியும் தெரிஞ்ச அளவுக்கு கூட நம்ம ஓஷன் பற்றி தெரியாதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், நம்ம மூனையும் மார்ஸையும் 100% மேப் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம ஓஷனை வெறும் 5% மட்டும் தான் மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.